சொல்லு மலரு. எங்க இருக்கீங்க? பேங்க்குக்கு கீழே டீ குடிச்சிட்டு இருக்க மலரு. சாப்பிட்டீங்களா? அப்பவே சாப்பிட்டேனே. என்ன சாப்பிட்டீங்க? ஏய் மலரு, இது என்ன கேள்வி? நீ கொடுத்து விட்ட லஞ்ச் தான் சாப்பிட்டேன். ஃபுல்லா சாப்பிட்டீங்களா? ஃபுல்லா சாப்பிட்டீங்களாவா? ஹலோ பாக்யராஜ். இருக்கேன், சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு மலரு. அத கேட்டாதான் சொல்லுவீங்களா? நீ என்ன ஒரு மாதிரியா பேசுற? நேத்து நைட்டு நடந்த சம்பவத்தை இன்னும் மறக்கலன்னு ரெஜிஸ்டர் பண்றியா? அதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? நேத்து நான் உன்னை சும்மா வெறுப்பேத்துனேன். ஐயோ, நேத்து கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வேலை இன்னைக்கு அதிகமா குறைவா? ஏய், அதிகமாவும் இல்ல குறைவாவும் இல்ல. வந்த கஸ்டமர் யாராவது உங்களை இரிட்டேட் பண்ணாங்களா? இல்லையே, அப்படி எதுவும் பண்ணலையே. கூட வேலை செய்யறவங்க? மலரு, யாரும் என்ன இரிட்டேட் பண்ணல மலரு. நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? பாரு, நான் நல்லா இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? ஆனா நான் நல்லா இல்ல. ஏய் மலரு, நல்லா இல்லையா? என்னாச்சு உனக்கு? கார்த்திக்கு பொண்ணு பாத்திருக்காங்க. ஏய், நல்ல விஷயம் தானடி, சந்தோஷமான விஷயம். கார்த்திக்கு பொண்ணு பார்த்தது நல்ல விஷயம்தான். ஆனா அந்த நல்ல விஷயம் தெரிஞ்சதும் உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நல்ல வேளை உங்க வீட்ல கார்த்திக்கு வேற பொண்ணு பார்த்தாங்க. எங்க சுருதியை எதுவும் கேட்டுருவாங்களோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன்னு சொல்றாங்க. எங்க அம்மா அப்படியா சொன்னாங்க? ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. கவர்மெண்ட் வேலை கூட இல்லையே, இப்ப எதுக்கு கார்த்திக்கு கல்யாணம்னு மாமா கேக்குறாரு. கார்த்தியோட வேலை தகுதிக்கு ஏத்த மாதிரி மாதிரி சாதாரண பொண்ணு தான் கிடைக்கும்னு அத்தை சொல்றாங்க. எல்லாருக்கும் உன்ன மாதிரி வசதியான குடும்பத்துல கல்யாணம் ஆகுமான்னு கேக்குறாங்க. இங்க பாரு மலரு, அதை விடு. அம்மாவையும் அப்பாவையும் பத்தி உனக்கு தெரியாதா? அது என்னங்க, உங்க அம்மா அப்பாவை பத்தி நான் எது சொன்னாலும் விடு விடுன்னு சொல்றீங்க. என்ன, ஸ்ருதியை இப்போ எங்க அம்மா வந்து பொண்ணு கேட்டாங்களா? இல்ல ஸ்ருதியை பிடிச்சிருக்குன்னு என் தம்பி தான் சொன்னானா? என் குடும்பம்னா உங்களுக்கு நக்கலா போச்சா? ஏய், இந்த குடும்பத்துல நடக்கிற விஷயங்களை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி அசிங்கப்படுத்தணும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மலரு. என்னமோ ஊர்ல வேற யாரும் கவர்மெண்ட் வேலை பார்க்காத மாதிரியும் நீங்களும் உங்க தம்பியும் மட்டும்தான் கவர்மெண்ட் வேலை பாக்குற மாதிரி உங்க வீட்ல பேசிட்டு இருக்காங்க. சும்மா பேருக்கு தான் கவர்மெண்ட் வேலை. கட்டின பொண்டாட்டிக்கு இது வரைக்கும் ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கீங்களா? ஒரு ஆசையா? ஏய், என்னடி சந்தடி சாக்குல என்ன திட்டுற? ஆமா, திட்டுறாங்க. அவ்வளவு கடுப்பா இருக்கு எனக்கு. முதல்ல போனை வைங்க, போங்க. ஏய் மலரு, இவ எதுக்கு போன் பண்ணா, எதுக்கு திட்டினா, எதுக்கு இப்ப போனை கட் பண்ணிட்டா? இப்படி யாரையாவது திட்டதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இருக்கிற கடுப்புக்கு உன் முத்தம் ஒண்ணுதாயா குறைச்சேன். இருடி, உன்னை பிளாக் பண்றேன். அப்புறம் எப்படி முத்தம் கொடுக்கறேன்னு பாக்குறேன். என்ன ஒரு டிக்கு தான் காட்டுது, ரிப்ளைவே வரல. the number you have dialed is currently busy. Please try பிஸியா? ஐயோ, பிளாக் பண்ணிட்டாளா? கன்ஃபார்மா பிளாக் பண்ணிட்டா. ஐயோ, இதுக்கு என்ன பிளாக் பண்ணணும்? உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காளோ? இப்ப எதுவும் பண்ண முடியாது. வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்திக்கலாம். போதுண்டா, வலிக்குது, போதும். சரி மா, கோயில்ல வச்ச கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, காலை புடிச்சு விடவா? வேண்டாண்டா, வேண்டாம்.
நான் வந்த உடனே தைலம் தேய்ச்சிக்கிட்டேன். ம். ஏண்டா வெளியில எங்கேயும் போகலையா? போகணுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புறேன். சரி, ஏண்டா உன் மச்சானையும் மச்சான் பொண்டாட்டியையும் இங்கேயே வச்சிருக்க போறதா உன் முடிவாடா? எப்ப அவங்க வீட்டுக்கு அனுப்ப போற? நல்ல வேலைமா சுரேஷ் விஷயத்தை ஞாபகப்படுத்தினீங்க. நானே அவனுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். சொல்லுங்க மாமா. ஆ சுரேஷ் எங்க இருக்க? ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிட்டு இருக்கேன். டேய், ஸ்டேஷன்ல உன் ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததை பத்தி யாராவது பேசுனாங்களா? என் முகத்துக்கு முன்னாடி யாரையும் எதுவும் பேசல. ம். இந்த தலையில அடிபட்டதை பத்தி யாராவது கேட்டாங்களா? நீ உண்மையை சொல்லலையே. சொல்லல மாமா. சரிடா. அப்புறம் மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஆ, நீயும் மதியம் அந்த வீட்டுக்கு வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அத்தை. டேய், நான் பேசுறது கேக்குதா? ஆ ஆ கேக்குது கேக்குது. ஆ, நம்ம வீட்ல இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நீயும் மதியம் அந்த வீட்டுக்கு வரணும்னு மாமா சொல்லும்போது அவர் பேச்ச மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. அதனால நீங்க 2 பேருமே அங்க போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ம் சரி மாமா. ஆ, சரிடா. அப்புறம் ஈவினிங் ஏதாவது வேலை இருக்கா? பெருசா அதுவும் இல்லை. அப்படின்னா ஒண்ணு பண்ணு. நீ நேரா மதி காலேஜுக்கு போயிட்டு மதிய கூட்டிட்டு இங்க வந்து இங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்க வீட்டுக்கு போலாம். நான் ஏன் மாமா அவளை கூட்டு வரணும்? என்னால முடியாது. மாமா சொன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நான் சொன்னா நீ செய்வல்ல? மதிய கூட்டிட்டு வந்துரு. மாமா என்னதான் இருந்தாலும் உன் கண்ட்ரோல்ல தான் அவ இருக்கான்னு அவளுக்கு தெரியணும். நீ அவளை கூட்டிட்டு வா. சரி மாமா, கூட்டு வரேன். நான் வைக்கிறேன்.